Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. In this session, நம்ம addicted to aptitude ஓட fourth part பார்க்க போறோம். SSC CGL PVQs எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2025 கான PVQ. இன்னைக்கு percentage ஓட part 2, part 1 ஆல்ரெடி போட்டாச்சு. எவ்ரி மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த செஷன் வரும். இன்னொரு டவுட் என்னன்னா, நான் சொல்கிறேன் என்ன டவுட்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சீரீஸ்லாம் பார்க்கணுன்னா, இந்த சீரீஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் பார்த்துருங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாம் நடத்தியிருப்பேன். ப்ளஸ் டைப்பாக பிரித்து நடத்தியிருப்பேன். அதில் கான்செப்டோட ட்ரிக்ஸ் என்ன எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரதினா குவான்ஸ் ஆப் நீங்கள் அதுக்கு டவுன்லோட் பண்ணணும். இது பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான காம்போ பேக். இந்த குவான்ஸ் A to Z சீரிஸும் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸும் ரெண்டு சேர்த்து காம்போ பேக்காக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், இன்றைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது லாஸ்ட் டைம் நான் கொடுத்துருந்தேன் ஒர்க் அவுட் சம்மா நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கைஸ், எனக்கு ஒரு சஜஷன் வேணும். சடனாக தோணுச்சு. இப்போ நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கியூ ப்ரிலிம்ஸ், ஆர்கியூ மெயின்ஸ், அதுக்கப்புறம் நடுவில் அடிக்டட் டு ஆப்டியூன்னு ஒரு ஆர்டராகவே இல்லை. முன்னாடிலாம் நம்ம ஒரு சீரீஸ்னால் ஒரே ஒரு சீரீஸ் தான் கொண்டு போவோம். இப்போ 3 சீரீஸ் கொண்டு போகிறனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த அடிக்டட் டு ஆப்டிடியூட் சீரீஸை செப்பரேட்டாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் கொண்டு போகலாமா? எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்க்கு எஸ்எஸ்சியோட பிவிக்யூஸ்லாம் எடுத்து தனி சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கொண்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களோட தாட் என்ன? இந்த சேனல்லே கண்டினியூ பண்ணவா இல்லை தனி சேனலில் போடவான்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். செப்பரேட்டாக எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்குன்னு நம்ம தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த அடிக்டட் டு ஆப்டிடியூட் சீரீஸை அந்த சேனலில் ஒவ்வொரு செஷனாக நம்ம அதில் ரெகுலராக போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக இருக்கும். இங்கே நடுவில் நிறைய வீடியோஸ்லாம் வருதுல, அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கா என்னன்னு தெரியல. இந்த சஜஷன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். இதே சேனலில் கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எஸ்எஸ்சி சிஜிஎல் எஸ்எஸ்சி கொஷின்ஸ்லாம் கொண்டு போகலாமன்றது சொல்லுங்கள். சரியா? எஸ், இந்த கொஷின் பாருங்கள். இது நான் ப்ரீவியஸ் செஷனில் ஒர்க் அவுட் சம்மாக கொடுத்துருந்தேன். எ ஸ்பெரிக்கல் பலூன் இஸ் இன்ஃப்ளேட்டட் காசிங் இட்ஸ் ரேடியஸ் டு க்ரோ பை. ஸோ ரேடியஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோனா இன்க்ரிமெண்ட். பை வாட் பர்சன்டேஜ் டஸ் இட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ்? ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது சிங்கிள் டைமென்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த சிங்கிள் டைமென்ஷனில் ஏற்படுறது நமக்கு ஏரியாவில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏரியா அப்படின்றது 2 டைமென்ஷன். கரெக்டாக? அப்போ இந்த ரேடியஸில் ஏற்படுற மாற்றம் வந்து 2 டைமென்ஷன்லேயுமே நமக்கு மாற்றம் ஏற்படுத்தும். ஏரியான்னு கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது போய் சக்ஸசிவ் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் வேல்யூவை 10% வச்சுக்க போகிறீங்க, ஒய் வேல்யூவையும் 10% வச்சுக்க போகிறீங்க. ஸோ திடீர்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் அதோட பேசிக் கோர்ஸும் பார்த்துருவாங்க, அப்போ தான் புரியும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்? க்ரோன்றனால ரெண்டுமே ப்ளஸ் தான். இதுவும் இன்க்ரிமெண்ட், இதுவும் இன்க்ரிமெண்ட். ஸோ +10 +10 +10 into 10 divided by 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 21%. ரைஸ், இது ஒரு ஸ்பெஷல் பர்சன்டேஜ். இந்த 10%ன்றது ஸ்பெஷல் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 10% ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 10% கொண்டு போய் சக்ஸஸிவ் உள்ள 10 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 21 கிடைக்கும். அகைன் இது அப்படின்னா 33.1% கிடைக்கும். ஸோ 10%ஓட இன்னொரு 10% சேரும்போது எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் சக்ஸஸிவாக சேர்றப்ப 21% ஆகும். இதே 3 10% வால்யூமில் ஏற்படுற சேஞ்சஸ் கேட்குறாங்கன்னா 33.1%. ஓகே, 10% ஒரு ஸ்பெஷலான வேல்யூ. ஸோ 10, 21, 33.1 இதுதான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயுமே சொல்லுவோம் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதில் போய் அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பார்த்தே ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இன்னைக்கான உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். இன்னைக்கான ஒர்க் அவுட் சம் வச்சுருந்தேனே, கட் பேஸ்ட் பண்ணிட்டேனா? வெயிட், இன்னைக்கான ஒர்க் அவுட் சம் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அச்சோ, லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்க. எனக்கு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வரிசையாக அந்த செஷனை கொண்டு பண்ணலாமான்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட்டில் வச்சுட்டேன். ஓகே, இதுதான் உங்களுக்கான இன்னைக்கான ஒர்க் அவுட் சம். சரியா? இந்த சம்க்கான ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் அதை பேஸ் பண்ணது வெரி வெரி சிம்பிள். கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. எஸ்எஸ்சி சிஜிஎல் 26 செப்டம்பர் 2025 ஷிஃப்ட் 3 கேட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னைக்கான சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டோட்டலாக அந்த ஒர்க் அவுட் சம்மோட 15 சம்ஸ் சால்வ் பண்ணியிருந்தோமா? வெயிட்,
ஸோ இது 16th சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The surface area of a sphere is increased by 21%. But by what percent does it volume increase? நல்லா கவனிச்சுக்கோங்க. யூஸ்வலாக நமக்கு அந்த சிங்கிள் டைமென்ஷனில் ரேடியஸில், லென்த்தில், பிரெத்தில் இதில் எவ்வளோ சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்டு ஏரியாலேயோ இல்லை வால்யூம்லேயோ கேட்பாங்க. பட் இங்கே என்னென்னா ஏரியாவில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏரியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது, 21% நடக்குது அப்படின்னா வால்யூமில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக வால்யூமோட இது சொல்லணும்னா நமக்கு ரேடியஸ் அந்த சிங்கிள் டைமென்ஷனோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தெரியணும். ஸோ அப்போ இதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக இப்போ நான் இப்போ சொல்கிறது பிகினர் கிடையாது, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஏரியாவில் 21%னா நான் இப்போ தான் ரீசெண்டாக சொன்னேன். இந்த 10%ன்றது ஒரு ஸ்பெஷலான பர்சன்டேஜ். லென்த் வைஸ் அதாவது சிங்கிள் டைமென்ஷனில் 10%னா டபுள் டைமென்ஷனில் 21% வரும். தேர்ட் டைமென்ஷனில் 33.1% வரும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷனில் எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் சக்ஸஸிவ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தான் தெரியும்ல, இதிலிருந்து என்ன ஆயிருந்திருக்கும், ரேடியஸில் 10% சேஞ்சஸ் இருந்திருந்தால் மட்டும்தான் அது ஏரியாவில் 21% இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துருக்கும். அப்படின்னா வால்யூமில் என்ன இருந்திருக்கணும்னா ஏரியாவில் ஒரு 21%, ரேடியஸில் ஒரு 10%. இதை போய் நீங்கள் சக்ஸஸிவ்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 21 + 10 + 21 × 10/100. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே 31 + 2.1 which is equal to 33.1. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 10% ஒரு ஸ்பெஷலான பர்சன்டேஜ். சிங்கிள் டைமென்ஷனில் 10%னா டபுள் டைமென்ஷனில் 21%, தேர்ட் டைமென்ஷனில் 3 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா 33.1% வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 17th கொஸ்டின் பாருங்க. CGL 25th September 2025. Yes, an angle of pi/2 radians represent what percentage of a full circle? சரியா? ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ மீன் பண்ணணும்னா 2π ரேடியன்ஸில் சொல்லும்போது 2π ரேடியன்ஸை தான் ஒரு ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது 180 டிகிரி அப்படின்னா அது பை. சரியா? பை ரேடியன்ஸை தான் நம்ம 180 டிகிரின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக சர்க்கிள் எவ்வளோ இருக்கும், ஃபுல் சர்க்கிளில் 360 டிகிரி இருக்கும். அப்போ மேலே ஒரு பை கீழே ஒரு பை, டோட்டலாக 2π தான் ஒரு ஹோல் வேல்யூ. சரியா? அதாவது டோட்டல் வேல்யூ ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய டோட்டல் ரேடியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2π. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது π/2. இப்போ இதில் இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஒரு வேல்யூவில் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணணும், அந்த ஹோல் வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும். எதை கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டரில் போடணும், இன்டூ 100 போடணும். இப்படி தான் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் அந்த ஹோல் வேல்யூ போடணும், நியூமரேட்டரில் அந்த பார்ட்டை போடணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இங்கே பை நியூமரேட்டரில் இருக்குது, இங்கேயும் நியூமரேட்டரில் இருக்குது. இது உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுங்கள், இதை 2π/1ன்னு போட்டுக்கோங்க. மேலே π/2 இன்டூ இது 1/2πன்னு மாறும், இன்டூ 100. ஓகே, π கேன்சல் ஆயிரும், 1/4 × 100 அப்படின்னா என்ன கிடைக்கும், 25%. ஓகே, இந்த 2 வச்சு இங்கே 15 கேன்சல் பண்ணலாம். அகைன் இந்த 2 வச்சு இங்கே 25 கேன்சல் பண்ணலாம். ஸோ 25% இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய டோட்டல் ரேடியன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2π. அதில் π/2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். 2ல் ½ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், எவ்வளோ பர்சன்டேஜ்னு. நெக்ஸ்ட்டு இது 18th கொஸ்டினா. A value is increased, பாருங்க, a value is increased by 30% and then decreased by an unknown percentage to return to the original value. வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெக்குவயர்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தரோட சம்பளத்தை வந்து 30% உயர்த்திட்டேன், அவரோட மறுபடியும் பழைய சம்பளத்துக்கு வரணும்னா எவ்வளோ சம்பளம் டிக்ரீஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. யூஸ்வலாக இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஒரு பிகினர் நினைப்பீங்கன்னா, 30% உயர்த்தினா திரும்ப 30% குறைச்சா பழைய வேல்யூக்கு வந்துட்டு போகுதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் நமக்கு 30% உயர்த்தும் போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா? இந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன், 30% உயர்த்துறேன். 100ல் 30% எவ்வளோ, 30. அப்போ இது 130ன்னு ஆகும். கரெக்டா? இப்போ இந்த 130 நான் அகைன் என்ன பண்ணணும், 100ன்னு குறைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 30 குறைக்கணும். எதில் 30 குறைக்கணும், 130ல் 30 குறைக்கணும். இங்கே பாருங்க, 100லேருந்து நான் 30% இன்க்ரீஸ் பண்ணும்போது 100ல் 30% எவ்வளோ நான் கண்டுபிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணுவேன். கரெக்டா? அப்போது 130லேருந்து நான் 100 டிக்ரீஸ் பண்ணும்போது 30 டிக்ரீஸ் பண்ணணும். வேல்யூ தான் 30, பட் பர்சன்டேஜில் சொல்லும்போது
130க்கு 30 எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் சொல்லணும். 130க்கு 30 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்டூ 100 போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். 0 0 கேன்சல் ஆயிரும். 300/13. 300/13. ஓகே, 130ல 30ன்றது எவ்வளோ? ஓகே, 300/13னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் போட்டோன்னா 26, ரிமைனிங் 4 இருக்கும், 40. 3 டைம்ஸ் போட்டோன்னா 39 இருக்கும், ரிமைனிங் 1. அடுத்து ஒரு 0 இறக்குனாலும் அதில் இருக்காது. 23.0 சம்திங்கில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்படி யோசிங்க, இந்த மாதிரி சொல்லுங்க. இல்லைன்னா இதுக்கு நம்ம A/B மெத்தடுன்னு ஒரு ட்ரிக் வந்து பர்சன்டேஜ் A to Z சீரீஸில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பொருளை 30% இன்க்ரீஸ் பண்ணால் திரும்ப அதை ரீகெயின் பண்ணணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 30%ஐ ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும். 3/10 கரெக்டாக? 3 இன்க்ரிமெண்ட்னா 3 + 10 எவ்வளோ? இன்க்ரிமெண்ட்னா நியூமரேட்டர், இங்கே என்ன நியூமரேட்டர் வருதோ அதை அங்கே அப்படியே போடணும். இன்க்ரிமெண்ட்னு சொன்னாங்கன்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணி நீங்கள் இங்கே போடணும். இவ்வளோ டிக்ரீஸ் ஆகும். 10க்கு 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 13க்கு 3 டிக்ரீஸ் ஆகும். அப்போ தான் அந்த சேம் வேல்யூக்கு வர முடியும். அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 3/13 × 100, அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 300/13, தட் இஸ் 23.08%. சரி, கிளியர்? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் A to Z சீரிஸ் பார்க்கணும், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். நெக்ஸ்ட் கொஷின், 19th கொஷின் பார்ப்போமா? Question number 19. The price of a product is decreased by X% and then increased by X%. The final price becomes 10% less than the original. What is the value of X approximately? என்னன்னு கேட்குறாங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு X% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் X% டிக்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸில். ஃபைனலாக அவங்களுக்கு கிடைச்சது 10% லெஸ் தேன் த ஒரிஜினல் பர்சன்டேஜா. ஸோ ஃபைனல் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா -10%ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ, எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ப்ரைஸில் சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, சரியா, ரெண்டும் சேம் பர்சன்டேஜாக இருக்கணும். X% இருக்குது. ஒரு சைடு இன்க்ரிமெண்ட், ஒரு சைடு டிக்ரிமெண்ட்னா நீங்கள் சக்ஸஸிவ்ல அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இப்போ பாருங்க, இது -x, இது +x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x இன்ட்டு x²/100, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். -x²/100 கிடைக்கும். இதுதான் ஆல்வேஸ் ட்ரூ. ஒரே ஒரு பொருளோட விலையில் ஃபஸ்ட்டு X% உயர்த்தி இல்லைன்னா குறைத்து, இன்னொரு தடவை X% குறைத்து இல்லைனா உயர்த்துறாங்க. ஒரு சைடு இன்க்ரிமெண்ட் இருக்கணும், ஒரு சைடு டிக்ரிமெண்ட் இருக்கணும், சேம் பர்சன்டேஜாக இருக்கணும். அப்படின்னா அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வேல்யூ -x²/100. அதுதான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க? -10. 10% லெஸ்ன்னு சொல்கிறாங்களா? -10. அப்போ X வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். x² = 1000. ஓகே, அப்போ X வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? √1000. ஸோ இதுக்கு தான் அப்ராக்சிமேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ராக்சிமேட் அப்படின்றப்போ நமக்கு 31² என்ன வரும்? 31² பார்த்தீங்கன்னா 961 வருமா? 31², அதாவது இந்த 1000 நியரஸ்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிங்க. இதுக்கு பேசிக் ரூட்டுக்கெலாம் போக வேண்டாம். இது பக்கத்தில் எது இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 330னா 900 வரும். 30² 900. 31² நமக்கு 961. 32² நமக்கு என்ன கிடைக்கும்? 32² 1020 கிடைக்குமா? 32² 090412, எஸ், 1024 கிடைக்கும். 1024. ஸோ 1லேருந்து 50² மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஹெல்ப் பண்ணும். 30² வரைக்கும் தான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் மனப்பாடம் பண்ணுவாங்க. நானே 30² வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் பாருங்கள், நியரஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இப்படி தான் பண்ணணும். இப்போது 1000 நியரஸ்ட் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயரை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 961க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 31. அப்போது எனக்கு 31ஓட ஒரு பெரிய வேல்யூ வரணும். கரெக்டா? ஏன் 961 எடுத்திருக்கேன்? 1000 நியரஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதே இன்னொரு ஸ்கொயர் இருக்குது, 1024. 1024ன்றது 32². இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 32. அப்போது இந்த இடத்துல 961ஓட இது பெரிய வேல்யூ. அப்போ இதோட ஆன்சர் 31ஓட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அண்ட் 1024ஓட இது சின்ன வேல்யூ. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 32. 32ஓட குறைவாக இருக்கணும். ஸோ 31க்கும் 32க்கும் நடுவில் எது இருக்குது பாருங்கள்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இப்படி தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரியா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 20th கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. இங்க பாருங்க, அதே கொஸ்டின் தான் இது. எஸ்எஸ்சி சிஜிஎல் 24th September 2025 ஷிஃப்ட் 2ல கேட்டிருக்காங்க. சேம் கொஸ்டின் தான் பாருங்க, சரியா? இது 23rd September 2025 ஷிஃப்ட் 3ல கேட்டிருக்காங்க. அப்போ அதே இயர்ல 2 ஷிஃப்ட்ல ஒரே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லைன்னா அதை விட்டுருங்க, இதே நம்ம 20th கொஸ்டினா வச்சுக்கலாம். A man spends 75% of his income due to inflation. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவரோட இன்கம்ல 75% ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களாம். அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இன்கம், எக்ஸ்பென்ஸ், சேவிங். இன்கம் ஈக்குவல் டு வாட்? எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேவிங்ஸ். ஓகே, 70. நான் இப்போ வந்து அவரோட இன்கம் 100 rupeesன்னு வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு? சேவிங் ஸ்பென்ஸ்னா 75%. அப்போ இதில் 75%னா 75 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. 25 rupees என்ன பண்ணியிருக்காரு? சேவ் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டியூ டு இன்ஃப்ளேஷன் ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் பை 20%. இப்போ இன்ஃப்ளேஷன் காரணமால எக்ஸ்பென்ஸ் என்ன ஆயிடுச்சு? 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ 75 rupeesல 10% எவ்வளோ? 7.5. 20% 15. ஸோ 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 90 rupeesன்னு ஆகும் இவரோட எக்ஸ்பென்ஸ். 20% and income increases by 10%. இந்த இன்கம் என்ன இருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% இன்க்ரீஸ் பண்ணா 110. ஓகே, இது ஓல்டு, இது நியூ இன்கம், எக்ஸ்பென்ஸ் அண்ட் சேவிங்ஸ். இது 110 ஆயிடுச்சு, இது 19 ஆயிடுச்சு. அப்போ சேவிங்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 20 rupees இருக்கும், சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஹிஸ் சேவிங்ஸ்? சேவிங்ஸில் ஏற்பட்ட சேஞ்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 25 rupeesன்னு இருந்தது, இப்போ 20 rupeesன்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 5 rupees டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோக்கு 5 rupees? 25 rupeesக்கு 5 rupeesனா 100க்கு எவ்வளோ வரும்? 20%, சரியா? 1/5 வரும். 1/5னா நமக்கு 20%. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 20% டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 21st கொஸ்டின் பாருங்க. A man spends 70% of his income. His income increase. அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இதை உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மா கொடுக்கலான்னு இருந்தேன். இதே ஒர்க் அவுட் சம்மா எடுத்துக்கிறீங்களா? ஓகே, ஏற்கனவே ஒரு ஒர்க் அவுட் சம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கொஸ்டின் தான். இப்போ நான் ப்ரீவியஸாக நான் என்ன பண்ணேனோ அதே தான், பட் டெசிமல் பாயிண்ட்ல வந்திருக்கு. டெசிமல் பாயிண்ட்ல நானே சால்வ் பண்ணி காட்டவா? எஸ் பாருங்க, a man spends 70% of his income. அப்போ அவரோட இன்கம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 70% ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ 30 rupees தான் சேவ் பண்ணுவார். his income increases by 10%. ஸோ அவரோட இன்கம் அகைன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 110 rupeesன்னு மாறும். அண்ட் his expenditure by 5%. எக்ஸ்பெண்டிச்சரும் 5% தான். 10% எவ்வளோ? 7. அப்போ 5%னா அப்போ 0 வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இது 1700, 300ன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு 5% கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இது 1100 ஆகும். 10% 70, 5% 35. 35 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது 735 மாறிடுச்சு. இப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் சேவிங்ஸ்? அப்போ சேவிங்ஸில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 735லேருந்து 800 போகணுன்னா நமக்கு ஒரு 65 வேணுமா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 365. அப்போ என்ன இருக்கு? 300 rupeesலேருந்து 65 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 300ல் 65ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 2 0 கட் ஆயிரும். 65/3 போட்டிங்கன்னா 2 times 1 times 666 போயிட்டே இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 21.67 இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். 21st கொஸ்டின். 22nd கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 22. A salary is 40% more than B's. A சாலரிக்கும் B சாலரிக்கும் A ஓட salary B ஓட salary விட 40% more. அப்போ இதுனா இது 100னா இது 140 இருக்கும். If B salary increases by 20%. B ஓட salary 20% increase ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? 120ன்னு மாறும். ஓகே, and A increases by X%. ஏவும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் X%ன்னு வச்சுருக்காங்க. ஓகே, then A's new salary becomes 25% more than B salary. So B ஓட salary விட இப்போ 25% அதிகமாக இருக்குமா?
120ல 25% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 60 30 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அப்போ இது 115ன்னு மாறி இருக்கும். ஓகே புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுலேருந்து இது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. எக்ஸ் வேல்யூன்ற என்ன? 140லேருந்து 150 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% இல்லை, 140லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகி 115 ஆயிருக்கு. அப்போ அதோட பர்சன்டேஜ் வேணா நீங்கள் என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் 140, 140ல் 10ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே 0 கட் பண்ணிக்கலாம். 1/14 நல்லா கவனிங்க. 1/7க்கு அந்த டேபிள் மூலமாக உங்களுக்கு தெரியும் 14.28%. 1/7 ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் டேபிளில் பாருங்கள் 14 ஃப்ராக்ஷன் 2% டேபிள்னு ஒரு டேபிள் A to Z சீரீஸில் நடத்திருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன் 1/7னா 14.28%. இப்போ எனக்கு என்ன வேணும்? 1/14. 1/14 என்ன அர்த்தம்? 1/7 × 2. இதோட ஹாஃப் வேணும். அப்போ இதோட ஹாஃப் கண்டுபிடிங்க. 7.14%. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். 7.14%. வெரி சிம்பிள். சரி கிளியர் கைஸ்? இப்போ நான் நடத்துறதுலாம் புரியணும்னா ப்ளீஸ் நீங்கள் பேசிக்ஸ் படிச்சிருந்தா தான் புரியும். பிகினருக்கு இது புரியாது. ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் பேசிக்ஸை போய் லேர்ன் பண்ணுங்கள். 23rd கொஸ்டின் பாருங்கள். Due to an error, shopkeeper increases the selling price of an item ₹500 by 10% instead of decreasing it by 10%. என்ன சொல்றாங்க? 500 rupees செல்லிங் ப்ரைஸ் இருக்கிறத இவர் என்ன பண்ணிட்டாரு? 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. இதில் 10% எவ்வளோ? 50. ஸோ 50 இன்க்ரீஸ் பண்ணால் 550. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் 10% டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். வெயிட், ஒரு கால் வந்துருச்சு. எஸ், இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நடுவில் ஒரு கால் வந்து கணிதன் தான் கால் பண்ணிட்டாங்க. 500லேருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? 10% டிக்ரீஸ் பண்ணணும். 500ல் 10% 50 டிக்ரீஸ் பண்ணால் 450ன்னு அவர் செல்லிங் ப்ரைஸ் போடுறதுக்கு பதிலாக இதுதான் ட்ரூ வேல்யூ. 550ன்னு தப்பாக போட்டார், எரர் வேல்யூ. வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் டியூ டு திஸ் எரர்? எரர் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவல் வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும். 415 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காரு? 515 போட்டிருக்காரு. எவ்வளோ எரர் ஆயிருக்கு? 100 rupees எரர் ஆயிருக்கு. கரெக்டாக 100 rupees எரர் ஆயிடுச்சு. ஸோ 450ல் 100 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க, அவ்வளோதான் ஆன்சர். 450ல் 100ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? அப்போ என்ன ஆகும்? 2 times 9 times 2/9னா நமக்கு தெரியும் 22.22%. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? வெரி வெரி சிம்பிள். அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் தெரிஞ்சால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகே 24th கொஸ்டின் பார்க்கலாம். A reduction of 20% in the price of sugar enables a person to buy 5 kg more for ₹200. What is the original price? Guys, இதை எப்படி பேசிக்கில் போடணும் அண்ட் ட்ரிக் என்னன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து நமக்கு இது ஒரு டைப்பாகவே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நடத்திருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கீழே வரும். இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறனால இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இதில் பர்சன்டேஜ் டாபிக் கீழே இது வச்சுக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் A to Z சீரீஸில் இந்த டைப்பே ஒரு ஸ்பெஷல் டைப்பாக நடத்தி பேசிக் எப்படி போடணும் இதில் ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். அந்த ட்ரிக் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டப்போறேன். ஸோ இப்போ வெறும் ட்ரிக்கை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது. பேசிக்ஸை போய் லேர்ன் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் தான், ஃபுல் பேசிக்ஸ் என்னால் இதில் சொல்ல முடியாது. இதில் நம்ம இப்போ சால்வ் தான் பண்ணி காட்ட போகிறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி டைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கொடுப்பாங்க, ஒரு ருப்பீஸ் வேல்யூ கொடுப்பாங்க, ஒரு கேஜி வேல்யூ கொடுப்பாங்க. இதில் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, ரெடியூஸ்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் அந்த பர்சன்டேஜ் வேல்யூ ருப்பீஸ் வேல்யூ போடணும், டினாமினேட்டரில் கேஜி போடணும், இங்கே 100 மைனஸ் பர்சன்டேஜ். என்னடா இப்படி ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபார்முலாவே இல்லை, இது பேசிக்லேருந்து தழுவி வந்த ஒரு கான்செப்ட். சரியா? அந்த பேசிக்காக டீட்டெயில்டாக கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ன மேம் ட்ரிக்கில் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. பேசிக்கை போய் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் குவான்ஸ் A to Z சீரிஸ் மஸ்ட்டு. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் ப்ராக்டிசஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. அதில் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. அந்த 200 வீடியோலேருந்து நீங்கள் எல்லா டைப்பும் லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த கோச்சிங் சென்டர் போய் கூட நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியாது. இது ஸ்டூடெண்ட்டே கொடுத்த ஃபீட்பேக் தான். சரியா? அதனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் A to Z சீரிஸ் A to Z சீரிஸ்க்கு இருக்க எல்லா டாப்பிக்கும் மஸ்ட்டு. அப்போ தான் இதில் புரியும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் வேல்யூ என்ன? 20%. ருப்பீஸ் வேல்யூ எவ்வளோ? 200 rupees. 100 மைனஸ் பர்சன்டேஜ், 100 மைனஸ் 20 எவ்வளோ? 80. ஓகே, பர்சன்டேஜ்லாம் போட தேவையில்லை, வேல்யூ மட்டும் போட்டால் போதும். 80 இன்ட்டு கேஜி எவ்வளோ? 5 kg. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், 1 டைம், இங்கே 4 டைம், 1 டைம், இங்கே 50 டைம்ஸ்,
10. அவ்வளோதான், வெரி சிம்பிள். 50/5 10ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இதை நீங்கள் சூப்பராக தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்னில் கேட்பாங்க. ஸோ அதனால் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25th கொஷின். இதுதான் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். நடுவில் 2 சம், ஒரு சம்மை விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேலே நடுவில் 2 சம் பார்த்துருப்போம். அதை நான் கவுண்டே பண்ணல. ஓகே, ஸோ இது உங்களுக்கான ஒர்க் அவுட் சம். இந்த சம்க்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெரி சிம்பிள், பேசிக் பர்சன்டேஜ் தெரிஞ்சால் அது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரிக்லாம் கிடையாது. வெரி வெரி ஈஸி கொஷின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது தனியாக அடிக்டட் டு ஆப்டிடியூட் சீரீஸ்னு எஸ்எஸ்சி ரதினா எஸ்எஸ்சி ரயில்வேஸ்ன்னு கூட, ரதினா குவான்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்ன்னு கூட ஒரு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த அடிக்டட் டு ஆப்டிடியூட் சீரீஸ் மட்டும் ரெகுலராக கொண்டு போகும். ஸோ தட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேனா சொல்லுங்கள். நம்ம செப்பரேட் சேனல் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த சேனலோட லிங்க் எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் வச்சிடுறேன். நம்ம சேனலோட ஸ்டார்டிங் பேஜில் போய் பார்த்தீங்கனால அதர் சேனல் என்ன இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படின்னா சொல்லுங்கள். அதில் அழகாக நம்ம எஸ்எஸ்சிக்கான கோர்சஸ் மட்டும் கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நடுவில் ஆர்கியூ ப்ரிலிம் சீரிஸ் கொண்டு வருவேன், ஆர்கியூ மெயின்ஸ் கொண்டு வருவேன். ஸோ அதனால் எஸ்எஸ்சி பற்றினதுக்கு தனியாக ஒரு சேனலாக ஸ்டார்ட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிடலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் எனக்கு என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.